ஹலோ மக்களே, நான் உங்க தமிழ்ச்செல்வி தான். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். ஆக்சுவலாக ஒரு வீடியோக்கு ஒரு பிரேக் கேப் விட்டு போக வேண்டியதாக இருந்தது. கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. ஆக்சுவலாக இப்போ நம்ம மைக்ரோஃபோனும் வாங்கியாச்சு. இதோட நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடலாம். இப்போ நம்ம ஒரு சீரியஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். என்னன்னா, நாட்டின் தலைநகரங்கள், அதாவது கண்ட்ரி ஒரு ஒரு கண்ட்ரிஸோடைய கேபிட்டல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது ஃபுல்லாகவே நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் வாட்சிங் மை வீடியோஸ். இதோட இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்குது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த சீரீஸ்ல இந்தியாவோட தலைநகரான நியூ டெல்லியை பத்தி தான். இது எப்படி சேஞ்ச் ஆச்சு, இதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன, இதனுடைய ஹிஸ்ட்ரிஸ் என்ன, உள்ள நம்ம இதை பார்த்துடலாம். ஆக்சுவலா வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணியிருக்க டைம்ல அப்போ வந்து கேபிட்டலா இருந்தது, இந்தியாவோட தலைநகரா இருந்தது கொல்கத்தா தான். அப்போ அவங்க கொல்கத்தாவில அவங்களுடைய நியூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, நிறைய விஷயங்கள் நடந்து இருந்தது. ஆனா வந்து இந்தியாவோட கிழக்குல அமைந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததும், அதுவும் மட்டும் இல்லாம அந்த டைம்ல பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருக்க டைம்ல நம்ம நாட்டுல சுதந்திர போராட்டம் அதிகமா இருந்தப்போ அங்கதான் வந்து கொல்கத்தாவில் நிறைய போராட்டங்களும் நிறைய கிளர்ச்சிகளும் நடைபெற்றிருந்தது. அப்போ வந்து இந்த இடத்துல மாற்றணும் அப்படின்னு பிரிட்டிஷ் முடிவு பண்ணி இதை மாற்றணும் சொல்லி நியூ டெல்லியை செலக்ட் பண்ணி அங்க போய் அவங்களுடைய கொடியை நாட்டிட்டு அதோட அங்க இருந்து அவங்களுடைய புதிய கேபிட்டலா நியூ டெல்லியா அறிவிச்சாங்க. இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லியா அறிவிச்சாங்க. இது வந்து 1914 பிப்ரவரி மாதம் இது நடந்ததா கூறப்படுது. அது வந்து இந்தியாவோட தலைநகர் நியூ டெல்லி 1915 பிப்ரவரி மாசத்துல இருந்து நியூ டெல்லியா இந்தியாவோட கேபிட்டல் வந்து நியூ டெல்லியா சொல்லப்படுது. நம் சுதந்திர முதல் இந்திய பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களால் 1947 ஆகஸ்ட் 15 அதாவது இந்திய சுதந்திரம் ஆன நாளன்று அவர் வந்து டெல்லி செங்கோட்டையில கொடியேற்றி அவருடைய உரையாற்றினார். அதன்படி வழியாக வந்த அனைத்து பிரதமர்களும் விடாமல் அவர் செய்த இதுவை வருடந்தோறும் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றி மூவர்ண கொடியேற்றி அவர் உரையை ஆற்றுகிறார்கள். இது வந்து நடக்கும் பாரம்பரியமாக நம் நாட்டில் கட்டுப்படுகிறது. அது மட்டுமன்றி ஒவ்வொரு பிரதமர்களும் ஜனவரி 26ஆம் தேதி டெல்லியில் தான் நாட்டின் குடியரசு தினத்தை விமர்சையாக படைகள் அணிவகுப்புடன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வீரர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அதாவது பரப்புகளை மாற்றுகிறார்கள். முதலாவது இந்தியாவோட பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களால் டெல்லி செங்கோட்டையில் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் முதல் இந்திய சுதந்திர தினத்தன்று கொடியேற்று உரையாற்றினார். அதனை தொடர்ந்து பாரம்பரியமாக எல்லா பிரதமர்களும் அதை தொடர்ந்து வந்த எல்லா பிரதமர்களும் வருடம் அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று அங்கு கொடியேற்றி மூவண்ண கொடியேற்றி உரையாற்றுவார்கள். இதனை வந்து வரலாற்று சிறப்புமிக்க தினமாக கருதப்படுகின்றது. அதே மாதிரி அனைத்து இந்திய மக்களும் அந்த செங்கோட்டையில் ஒரு சிறப்புமிக்க இடமாக கருதப்படுகிறார்கள். இந்த செங்கோட்டை வந்து 400 வருஷம் பழமையானது. அதுக்கு 400 வருஷம் வரலாறு இருக்கு. அது பின்னாடி இந்த கட்டினது வந்து முகலாய பேரரசர் ஷாஜகான் அவர்கள் தான். தாஜ்மஹால் போல இதை கட்டினது ஷாஜகான் தான். ஷாஜகான் வந்து இதை ஏன் கட்டணும்னு முடிவு வைத்தாங்கன்னா 1937ஆம் ஆண்டு ஷாஜகான் ஆட்சி பண்ண காலத்துல
அங்க வந்து ஷாஜகான் வந்து இது வந்து ஷாஜகானை பார்த்து ஏன்னா இந்த பழைய டெல்லிக்கு அவருடைய அரச மாளிகைய ஷிஃப்ட் பண்ண சொல்லி அங்க வந்து ஒரு அரச கட்டிடம் கட்டணும்னு முடிவெடுத்து 1639 மே 12 இருந்து அங்க ஒரு அரச மாளிகை கட்ட சொல்லி முடிவெடுத்து இன்றைய கால பண மதிப்பான 1 கோடி செலவுல அதை கட்டி கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் அதை கட்டுறதுக்கு நேரமாச்சு. அது மட்டும் இல்லாம அதை கட்ட ஃபுல்லாவே சிறப்பு கற்களால ஆன கற்களால ஆன கோட்டையை தான் அவர் கட்டிருக்காரு. அதனாலதான் அது பேரு செங்கோட்டையுமே பேர் வந்தது. இதுதான் செங்கோட்டையோட சிறப்பம்சம். டெல்லியில ஒரு 2 முக்கியமான இடமான ஆக்ராவும் செங்கோட்டையும் 2 முக்கியமான இடங்கள்ல வந்து உலகின் மிக உயர்ந்த அரசு அலுவலக இடங்கள் இருக்கும் ஒரு பகுதியான டெல்லியில கோனார்க் பிளேஸ் இருக்கு. அதுல வந்து ஃபுல்லாவே ரொம்ப ரிச்சான ஒரு பொருட்கள்ல ரிச்சான காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அதாவது ரிச்சஸ்ட் பிளேஸ்ல அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு டெல்லி கோனார்க்ல. அது வந்து ஆபீஸ் பிளேசஸ் அண்ட் அலுவலக நிகழ்ச்சிகள், அலுவலகங்கள், அந்த சில உணவகங்கள், பார், அந்த ரெஸ்டாரண்ட், நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு. அதற்கு இல்லாம சில்லறை வியாபாரம், நிறைய பொருட்கள் வாங்கும் விதமாகவும் அது இருக்கு. உலகின் மிக விலை உயர்ந்த அலுவலகங்கள் இருக்கும் இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்லி கொனார்க் பிளேஸா இருக்குது. ஆக்சுவலா டெல்லியும் நியூ டெல்லியும் நம்ம ஒண்ணு நினைச்சிருக்கோம். அது 2 ஒண்ணுங்க வேணுங்க. இந்தியாவின் தலைநகரான நியூ டெல்லி டெல்லியின் ஒரு பகுதி. அது டெல்லியின் ஒரு பகுதியில் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நியூ டெல்லியில நம்ம என்னென்ன இருக்குன்னா பார்லிமெண்ட், பாராளுமன்ற கூட்டம், உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட், ராஷ்டிரபதி பவன் இதெல்லாம் அமைந்திருக்கு. அப்புறம் என்னன்னா டெல்லியோட ஒரு பகுதியில தான் நியூ டெல்லி இருக்கு. அந்த நியூ டெல்லியில இது 3மே இருக்கிறது ஒரு தனிச்சிறப்பு. உலகில் வந்து பாரம்பரிய உணவு வகைகள் எல்லாமே வந்து நூல்கள் நம்ம இந்திய தலைநகரான நூல்களில கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம மோதி மகால் என்னும் உணவகத்தை முதன்முதலாக பட்டர் சிக்கனும் மகானி சிக்கன் ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து அந்த உணவகத்தை செஞ்சு காட்டி அதுக்கப்புறம் உலக அளவில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற உணவு பொருள் ஒன்றாக கருதப்படுகின்றது. அதுவும் இந்த பட்டர் சிக்கன் வந்து இந்த வரைக்கும் அனைத்து உலக அளவில் அனைத்து மக்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கின்றது. இந்த 2 உணவு வகைகளும் நம்ம நியூ டெல்லியில தான் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நம்ப முடிகின்றது. அதுதான் உண்மை. நம்ம நியூ டெல்லியில தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவின் தலைநகரான நியூ டெல்லியில தான். ஆசியாவில் மிகப்பெரிய மசாலா சந்தை வந்து நம்ம இந்தியாவின் தலைநகரான நியூ டெல்லியில தான் இருக்கு. அங்க வந்து கிடைக்காத மசாலாக்களே இல்லை. மிகவும் அதிக மசாலாக்களும் குறைந்த விலையிலும் மலிவான விலையிலும் கிடைக்கக்கூடிய மசாலாக்கள் எல்லாமே அங்க கிடைக்கின்றது. அது இல்லாம இது வந்து பழைய டெல்லியான காதி பவோலி என்ற இடத்துலதான் இந்த மசாலா சந்தை இருக்கிறது. இது வந்து நம்ம இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் பழைய டெல்லியில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு வரலாற்று பொக்கிஷங்கள் நிறைந்த பொருட்காட்சியாகவும் வரலாற்று நிகழ்வுகள் நிறைந்த அருங்காட்சியகமும் நிறைய டெல்லியில நம்ம இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் அமைந்திருக்கின்றது. அது மட்டுமின்றி சுகாதாரம் என்ற கழிப்பறை என்ற அருங்காட்சியகமும் டெல்லியில இருக்கு. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்ற கழிப்பறைகளும் அது சுகாதாரத்துறைகளிலும் அதன் முக்கியத்துவங்களையும் வகுத்து இருக்கின்றது. இது வந்து ஒரு அருங்காட்சியகமாகவும் நம்ம இந்தியாவின் தலைநகரமான கேபிட்டல் நியூ டெல்லியில இருக்கிறது. இதோட இந்த வீடியோ முடிவு வருகின்றது. இதோட அடுத்த பாட்டு வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பாட்டு போடுறேன். அதே மட்டும் இல்லாம நம்ம இனிமேல் நிறைய கேபிட்டல்
பார்க்க போறோம், நிறைய கண்ட்ரிஸோட கேபிட்டல்ஸ் பார்க்க போறோம். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். நீங்க பார்க்க தான் நான் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்றது வரும். ஸோ உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பார்க்குறேன். ஸோ கீப் வாட்சிங் மை சேனல். ஹாய், பை பை ஃப்ரம் தமிழ். ஹாய்.